பொங்கல் உங்களோட கருத்துக்கள்? அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரமணா. நான் என்எஸ்என் காலேஜில் செகண்ட் இயர் இசிஇ படிக்கிறேன். பொங்கல் அப்படின்னு சொன்னால் நிறைய கருத்தை சொல்லலாம். பொங்கலுக்கு முதற் காரணம் வந்து தமிழர்கள் வழி வழியாக கொண்டு வந்தது என்னென்னா, நாற்றை விதைச்சி அறுவடை செஞ்சு அதை வந்து சாமிக்கு படைக்கிறாங்க. அது சூரிய பகவானையும் பூமி மாதாவையும் நம்ம வந்து வணங்குவோம். அதுக்காக தான் உழவர் திருநாள் அப்படின்றது சொல்கிறது. வயல்வெளியில் விதைச்சி தான் கொண்டாடினாங்க. நம்மள மாதிரி மாடி வீட்டில் கேஸில் பொங்கல் வச்சு யாருமே கொண்டாடினதில்லை. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு வருது. இப்போ ரீசெண்டாக யார் முதல்வராக இருக்காருன்னு தெரியும், இருந்தாலும் அடுத்து யார் வராங்கன்னு தெரியாது. வந்தா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரு மரக்கன்று இருக்கணும் அப்படின்ட்டு, அப்போதான் அவங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் செல்லுன்ட்டு. இப்போ வர்ற முதலமைச்சர் இல்லைன்னா நானே கூட வந்தால் கூட வீட்டுக்கு ஒரு விவசாய நிலம் இருக்கணும். அந்த விவசாய நிலத்தில் அறுவடை செஞ்சு அதை வந்து சாமிக்கு படிக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். அறுவடை செஞ்சு படையல் போட்டால் தான் நம்மளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் அது ரீச் ஆகும். அது வந்து விவசாய நிலம் வந்து வழி வழியாக கொண்டு போகணும். நம்ம தமிழர்களில் இருக்க விவசாய நிலமும் அழிஞ்சிட்டு வருது, தமிழும் அழிஞ்சிட்டு வருது. நம்ம தமிழாக பேசுங்க, வேற லாங்குவேஜ் எல்லாம் இதில் கலக்காதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. ஏன்னா தமிழ் அவ்வளோ சுத்தமானது. அழகான தமிழுக்கும் அழகான தமிழ் பொங்கலுக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.